சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் இன்னைக்கு காலைல மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்துல ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 4:50 அந்த மாதிரியான டைம்ல தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது அங்கிருந்த தண்ணியில கால் வச்சிருக்காங்க. அப்போ மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசினுடைய அலட்சியமே, மின்சாரத்துறையின் அலட்சியமே இதுக்கு காரணம் அப்படின்ட்டு பொதுமக்களும் எதிர்க்கட்சிகளும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வரலட்சுமி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மறைந்த வரலட்சுமி அவர்களுக்காக தமிழக மின்சாரத்துறையின் சார்பா ரூபாய் 10 லட்சமும், அந்த தூய்மை பணியை மேற்கொள்ற நிறுவனமான உர்பேசர் சுதீர் அவங்க சார்பா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்த வரலட்சுமி அவர்களுக்கு 12 வயதுல ஒரு பெண்ணும் 10 வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரலட்சுமி அவருடைய கணவர் ரவிக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான மருத்துவ செலவுகளை அரசு ஏற்கும் அப்படின்னும், அவருக்கு வந்து அவர் செய்யக்கூடிய ஏதாச்சும் இலகுவான வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வரலட்சுமி அவர்களுடைய இறுதி சடங்க அரசே ஏற்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் சற்று ஆறுதல் அளிச்சாலும், ஏன்னா வந்து மா சுப்பிரமணியன் வந்து கடந்து போகாம இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்குது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இது அரசினுடைய அலட்சியம் தான், அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், இதுக்கு நான் சப்பக்கட்டு கட்ட விரும்பல, இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நடந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்கே போகாம இருந்த காலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மின்சாரத்துறை இது போன்ற காரியங்கள்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்றது பொதுமக்கள் சார்பா நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மழைக்காலம் தொடங்க போது இந்த மாதிரியான சோக நிகழ்வுகள் இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா தமிழக மின்சாரத்துறை இந்த ஒரு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு வந்து மக்கள் சார்பா நம்மளும் வந்து அரசுக்கு கோரிக்கையை வைக்கலாம். இந்த ஒரு நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க இந்த மாதிரி மழை நடக்கும் போது பாதுகாப்பா நடங்க. நன்றி.